வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். நாம் இன்று காண இருப்பது கடோபநிஷத்தம். இதில் பகுதி 6. இந்த பகுதியில் யமதர்மராஜரிடம் நமக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காக நசிகேதன் தெளிவான சில கேள்விகளை கேட்கின்றார். அது என்னவென்று பார்ப்போமா? சுவாமி, எனக்கு மானிடருக்கு நன்மையை தரும் ஸ்ரேயஸ் பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் என்று நசிகேதன் யமதர்மராஜரிடம் கேட்டுக்கொண்டான். யமதர்மராஜன் சிரித்தவாறே சொல்ல ஆரம்பித்தார். நசிகேதா, ஸ்ரேயஸ் மற்றும் பிரேயஸ் என்பது வித்யை மற்றும் அவித்யை என்று அழைக்கப்படுவது. இவ்விரண்டும் ஒன்றுக்கொன்று வேறுபாடானது. இவைகள் தரும் பலன்களிலும் வித்தியாசம் உண்டு. வித்யையின் பலன் மோட்சம் தருவது, அவித்யையின் பலன் சம்சாரம் தருவது. வித்யை எனும் அறிவுடைய பாதையை பின்பற்றுகின்றவன் ஞானியாகிறான். அவித்யை எனும் அறியாமையை தேர்ந்தெடுப்பவன் பற்றுக்களினால் துர்கதியை அடைகின்றான். மகிழ்ச்சியை தரும் பொறிகளின் இன்பங்களை நிலையானது என கருதி கொண்டு மனிதர்கள் தம்மை அதற்கு கீழ் அடிமைப்படுத்திக் கொள்கின்றார்களோ, உடைமைகள் என்னும் சங்கிலி தொடர்களில் கட்டுண்டு கிடக்கின்றார்களோ, அவர்களின் பாதையை நீ தேர்ந்தெடுக்காமல் ஞானப்பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டாய். நீ மோட்சகதி பெறுவது உறுதி என்று சொன்னார். சுவாமி, பிரேயஸ் என்னும் இனிமையை பின்பற்றுவோர் அடையும் துர்கதி என்ன என்பது பற்றி விளக்கமாக சொல்லுங்களேன் என்றார். நசிகேதா, மனதிற்கு இன்பத்தை தரும் சிற்றின்பங்களில் ஆழ்ந்து மூர்க்கத்தனமாய் குறுகிய மனப்பான்மை கொண்ட அறியாமைக்குள்ளே நிற்பவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் தன்னை கல்விமான் எனவும் தீரம் நிறைந்தவர்கள் எனவும் எண்ணிக்கொண்டு தடுமாறி தத்தளித்து பிறப்பு இறப்பு எனும் சுழற்சிகளில் மாட்டிக்கொள்வார்கள். பிறவி குருடர்களை பின்தொடர்ந்து சென்று குருடர்கள் போல் இந்த சம்சார இனிமையை விரும்பும் புல்லறிவாளர்கள் செல்வத்தின் மீது மயக்கம் கொண்டவர்களாகவும் இருப்பதால் ஆத்ம ஞானமும் பரலோக விஷயமும் இவர்களுக்கு விளங்காது, புரியாது, உணரவும் இயலாது. இந்த உலகம் ஒன்றுதான் உண்டு, வேறொன்று இல்லவே இல்லை என்றுதான் சொல்வார்கள். அவர்கள் மனதிற்கு அப்படித்தான் அது தோன்றிக்கொண்டே இருக்கும். இதனால் மரணத்திலிருந்து மீண்டும் மரணத்திற்கே இட்டு செல்லும் புனரபி மரணம், புனரபி ஜனனம் என்கிறபடி மீண்டும் மீண்டும் அழைந்தே மாட்டிக்கொள்கின்றனர். சுவாமி, இந்த சம்சார துக்க சாகரத்திலிருந்து விடுபட எனக்கு உண்மையை உணர்த்துங்கள் என்று வேண்டிக் கொண்டான் நசிகேதன். குணமான நல்ல சிஷ்யனே, ஆத்மாவை பற்றி கேட்பவர் அநேகர் இல்லை. அப்படி ஆன்மாவை பற்றி அறிய முற்படுபவர்களில் ஆத்மாவை அடைந்தோர் அநேகர் இல்லை. ஆத்மாவை பற்றி போதிக்கக்கூடியவன் வியக்கத்தக்கவன். எவன் போதிக்கப்படுகிறானோ அவன் அறிவுள்ளவன். போதிக்கப்படும்போது அவனை அறிகின்றவன் வியக்கத்தக்கவன். ஆத்மாவை எய்தாத ஒருவனால் ஆத்மாவை பற்றி போதித்தல் இயலாது. மிக அதிகமான சிந்தனையாலும் அதனை எய்ய முடியாது, அதாவது அறிய முடியாது. ஆத்மாவை அறிந்த ஞானகுருவின் வழியாகச் செல்லுதலே அதனை எய்தும் வழியாகும். மிக உயர்ந்த எண்ணங்களை எல்லாம் விட ஆத்மா உயர்வானது. உண்மையில் எல்லா எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டதுதான் ஆன்மா. ஆத்மா அணுவிற்கும் அணுவாயிருப்பதால் அதை தர்க்கத்தால் அறிய இயலாது. இந்த புனித ஞானம் பகுத்தறிவால் எய்தப்படுவதில்லை. சாதாரண மனிதர்களால் ஒருபோதும் அறிய முடியாது. ஆனால் உண்மையான நல்ல ஆசிரியரால் இதனை தர இயலும். உன்னுடைய குறிக்கோள் உறுதியானது. எனவே நீ ஆத்மாவை கண்டுகொண்டாய். உன்னை போன்ற இன்னொரு மாணவனை என்னால் காண இயலாது.
செல்வக் கருவூலங்கள் நிலையானவை அல்ல என்பதையும், நிலைத்து நிற்கக்கூடிய பரம்பொருளை நிலையில்லாத பொருட்களால் அடைய முடியாது என்பதையும் நான் அறிவேன். நசிகேத வேள்வித்தீயை இவ்வண்ணமேதான் நான் நிறுவியுள்ளேன். நிலையில்லாத பொருட்களை அரணில் எரித்து பொசுக்கியதால் நான் அழிவில்லாத நிலையை எய்தியிருக்கின்றேன். நித்தியமான யமப்பதவியையும் நான் அடைந்துள்ளேன். அதாவது அழியும் பொருட்களையும் ஆசை நீத்து பிரம்மத்திற்கு சமர்ப்பிப்பதால் அழியா பலனை பெறுவதற்கு அது சாதனமாகின்றது. ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றுதல், வையம் முழுதும் அரசாட்சி, வேள்வியினால் வரும் அழிவில்லாத பெரிய பயன்கள், அச்சமில்லா ஐஸ்வர்யங்கள், அழிய புகழின் மாட்சி, எல்லையில்லாத விரிந்த பெருவெளிகள், இவைகளெல்லாம் நசிகேதா உனக்காக உன் கண்முன்னர் விரித்து வைக்கப்பட்டன. வைராக்கியத்தோடும் அறிவோடும் அவைகள் அனைத்தையும் நீ புறம் தள்ளிவிட்டாய். பரபிரம்மத்தையே அடைய வேண்டுமென்ற தீவிர எண்ணத்தால் பிரபஞ்சம் முழுவதிலும் உனக்கு பூர்ண வைராக்கியம் ஏற்பட்டு வெற்றி பெற்றாய். நீயே தீரன் என்று பாராட்டினார். பொருட்களின் மர்மங்களிலும் மனித இதயத்திலும் கண்ணுக்கு புலனாகாது வாழ்கின்ற காலத்திற்கு அப்பாற்பட்ட பரம்பொருள் மீது செய்யும் தியானத்தில் தன் மனதை அறிஞன் எப்பொழுது நிலைநிறுத்துகின்றானோ அப்பொழுது அவன் இன்ப துன்பங்களுக்கு அப்பால் எழுந்து நிற்கின்றான். கேள்வி கேட்டு புரிந்து இயல்பை கண்டுபிடித்து அடி ஆழத்தில் உறைந்திருக்கும் உட்பொருளை ஒரு மனிதன் எப்பொழுது எய்துகின்றானோ அப்பொழுது அவன் பேரின்ப மூலத்தில் பேரின்பம் காண்கின்றான். ஆத்மாவுக்காக உன்னுள் கோயில் கொண்டுள்ள கடவுளுக்காக திறந்து வைக்கப்பட்ட வீடுதான் நசிகேதனம் என்கிறார். நசிகேதன் அதற்கு, சுவாமி தர்மராஜரே, எது காரணத்துக்கும் காரியத்துக்கும் அப்பாற்பட்டதோ, எது காலங்களுக்கு மிஞ்சியதோ, எது நன்மை தீமைகளுக்கு அப்பாற்பட்டதோ, எது உண்டானதற்கும் உண்டாக்கப் போவதற்கும் அப்பாற்பட்டதாயும் உள்ளதோ அதை எனக்கு கூறி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். யமதர்மர், நசிகேதா, சொல்கிறேன் கேள். வேதங்கள் எல்லாம் எந்த பொருளை போற்றுகின்றனவோ, தவங்கள் எல்லாம் எதை நாடுகின்றனவோ, எதை விடும்படி எல்லோரும் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கின்றார்களோ, புனிதமான மறைநூல் கல்விகளும் இன்னும் பரிசுத்தமான தூய வாழ்க்கையும் எதனை தேடுகின்றனவோ அதனை, அந்த புனித சொல்லை உனக்கு கூறுகின்றேன். அதுவே ஓம் என்பதாகும். அப்பொழுது பாடல் ஒலிக்கின்றது. ஓம் ஓம் ஓம், ஓம் சத் ஓம், ஓம் சித் ஓம், ஓம் ஆனந்தம், ஓம் 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 பஜ ஓம் எனும் இந்த வார்த்தையே என்றும் உள்ள பிரம்மம். அந்த வார்த்தையே அதி உன்னதமான இறுதி. அந்த புனித வார்த்தையை அறியும்போது எல்லா விருப்பங்களும் நிறைவேறுகின்றன. அதுவே விடுதலைக்கான உன்னதமான வழியாகும். அப்பெரும் வார்த்தையை அறியும்போது மனிதன் பிரம்ம உலகில் பெரியோனாய் இருக்கின்றான். இந்த ஓம்காரத்தையே மூச்சாக கொண்டு உபாசிக்கப்படும் ஆத்ம வஸ்து பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. ஆத்மா பிறப்பு, அழிவு, தேய்வு இல்லாதது, அனைத்திற்கும் முன் ஆதியாய் உள்ளது. சரீரம் அழியும் போதும் அந்த ஆகாசம் போல் அழியாமல் எங்குமாய் உள்ளது என்கிறார் யமதர்மர். அப்பொழுது நசிகேதன், குருவே, ஆகாயம் போல் எங்கும் ஆத்மா நிறைந்ததாயின் ஒரு சரீரத்தை விட்டு மற்றொரு சரீரத்தை அடைவது எங்கனம் என்று கேட்டார். நசிகேதா, கேள். உண்மையில் ஆத்மா ஒரு சரீரத்தை விடுவதும் மற்றொன்றை அடைவதும் இல்லைதான். சூரியன் விழிப்பதும் இல்லை,
அஸ்தமிப்பதும் இல்லை. ஆனால் மானிடருக்கு அவ்வாறே தோன்றுவதில்லை. இரவு பகல் என்கிற பாகுபாடு தோன்றுகின்றது. அதுபோல் பிறப்பு இறப்பு அற்ற ஆத்மாவும் பிரகிருதி சம்பந்தத்தால் சரீரத்தில் புகுவது போலவும் விடுவது போலவும் தோன்றுகின்றது. சரீரத்தையே ஆத்மா என கொண்டு அந்த சரீரத்தை அந்த ஆத்மாவை கொலைகாரன் என்றும் கொல்லப்பட்டவன் என்றும் எண்ணுபவரும் அறிவிலிகளே. ஏனெனில் ஆத்மா கொல்வதும் இல்லை கொல்லப்படுவதும் இல்லை என்கிறார். இதற்கு பின்பு நசிகேதன் ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிக்கின்றார். அதை நாம் அடுத்து வரும் காணொளியில் காணலாம். ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்து வரும் காணொளியில் காண்போம். இதுவரை என்னுடைய யூனிவர்ஸ் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.